ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மினி விளாக் தான். பட் எப்பவும் போகிற மாதிரி இல்லாமல் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா சிவராத்திரி வந்தது இல்லையா? ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா கோகுல் ஸ்டால் போட்டிருந்தாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஃபஸ்ட் டைம். ஆக்சுவலாக நம்ம புல்லட் கோலி சோடா அந்த பிராண்ட் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுக்காக தான் நாங்கள் ஷாப் வைக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் போட்டோம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா கோலி சோடா மேனுஃபேக்சர் பண்ணிட்டு இருக்கோம். பட் ஆனால் ஷாப் மாதிரி வைக்கிறதில்ல. இது வந்து சீசன் டைமுக்கு வந்து ஒரு 3 days தானே சிவராத்திரி இருக்கும் சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு ஸ்டால் போட்டோம். ஸோ அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களும் கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணி எல்லாமே நல்லா பண்ணியிருந்தாங்க. நம்ம சைடுக்கு பார்த்திங்கன்னா அதில் வைக்கிற ரேக்கு அப்புறம் டேபிள் எல்லாமே பார்த்திங்கன்னா நம்ம ஆஃபீஸில் இருந்தது இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து எடுத்துகிட்டு போனாங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீச்சன் ஆர்டர்ஸ்லாம் இருந்தது, அதெல்லாம் பேக் பண்ணி வச்சுட்டு இதெல்லாம் பார்த்திங்கன்னா மிட்நைட் ஒரு 11 o'clock ஓகேவா? ஸோ அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் அந்த புல்லட் கோலி சோடாக்கு நம்ம சைடில் தொங்க போகிறதுக்காக இந்த மாதிரி பிரிண்ட் பண்ணி லேமினேஷன் பண்ணி கொடுத்துட்டு இருந்தேன். ஐஸ்கிரீமுக்கு பார்த்திங்கன்னா அவங்க பிராண்ட்லேருந்தே கொடுத்துருவாங்க. நம்மளோட பிராண்டுக்கு நம்ம தானே பிரிண்ட் பண்ணணும் சொல்லிட்டு நம்மக்கிட்ட இருக்க பிரிண்டர் வச்சு பிரிண்ட் பண்ணியிருந்தேன். அப்புறம் சிவராத்திரிக்கு பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பயிர் வந்துட்டு அத்தை அவிச்சு வச்சுருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா அதை தாளித்து இந்த மாதிரி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு ஈவினிங் போல் கொரியர் பேக்கிங் தான். மார்னிங் டு ஈவினிங் பார்த்திங்கன்னா அந்த ஆர்டர்ஸ்லாம் பேக் பண்ணி அந்த ஒர்க் தான் இருந்தது. நெக்ஸ்ட் ஸ்டாலுக்கு போயிட்டு அதை நெக்ஸ்ட் மினி விளாகில் பார்க்கலாம்.